அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா, 3வது சபரிமலை பயணம் விழுப்புரம் கடந்து செல்கிறோம். எல்லாம் இருமுடி கட்டி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நிச்சயமாக மழை இல்லை. வைப்பரும் ரெடி பண்ணியாச்சு. நைட்டு செய்யாரில் வந்து நம்ம நண்பரை வச்சு வைப்பர் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு பவானியை நோக்கி போய்க்கிறோம். இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா பவானி, மருதமலை, ஈஷா இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம கூட இன்னொரு பஸ்ஸு வருது, பெரிய பஸ்ஸு, 55 பேர் இருக்கை கொண்ட ஒரு பேருந்தும் வருது. மொத்தம் ஒரு 75 பேர் கிளம்புறோம். ப்ரோக்ராம் ஃபுல்லாக சமையல் வேலை இருக்குது நாளையிலேருந்து. இந்த டூர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டூரு, 7 நாள் பயணம். இந்த டூர் முடிக்கிறதுக்கு டெய்லி சாமிகளுக்கு 3 வேளை சாப்பாடு செஞ்சு எல்லாத்தையும் முடிக்கணும். இன்று ஒரு நாள் மட்டும் சமையல் கிடையாது. நாளையிலேருந்து ஃபுல்லாக ஒரு வேலைக்கு 80 பேருக்கு சமையல் ரெடி பண்ணோம் வண்டியில். அதனால் வந்து 7 நாளாக டூரை வந்து 7 நாளாக பேக்கப் பண்ணியாச்சு. ஏன்னா 3 வேளை சாப்பிட்ணும். அது இல்லாமல் கேரளா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். ஒரு 2500 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க மக்கள். அதை நோக்கி தான் போய்க்கிறோம். வாங்க, ஒரு வாரம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ போடுறோம். சில நேரம் தூங்கிடுறோம், அதனால் வீடியோ போட முடியல. நண்பரோட கேட்டிருந்தார், டைமே இல்லை நண்பர்களே. இந்த கார்த்திகை மாதம் முதல்லேருந்து தூங்குறதுக்கே டைம் இல்லை, உங்களுக்கே தெரியும். வந்து அப்படியே திரும்புகிறோம். நேரம் கிடைக்கும்போது தூங்கிடுறோம். சில இடத்துல தூங்க முடியல, சில இடத்துல அப்படியே மாறி மாறி போய்ங்குது. இந்த ஐயப்பன் கொடுக்குற வேலையை நம்ம செய்யணும். அதை செஞ்சுங்கிறோன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பக்தர்களை கொண்டு பவானியை நோக்கி. நம்மளுக்கு பின்னாடி பஸ்ஸு வருது. 2 வண்டியும் அப்படியே ஆவரேஜாக போய்ங்கிறோம். ஏன்னா பஸ்ஸு தான் லேட்டு. நானும் போயிட்டேன் நைட்டு. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வருதுன்னு வெயிட் பண்ணி அதிகாலை 3 மணிக்கு தான் பஸ்ஸே வந்தது. நாங்கள் 9 மணிக்கே போய் பார்ட்டி பிக்கப் பண்ணிட்டோம் நம்ம வண்டியில். 9 மணிக்கு வண்டியில் உட்காந்தவங்க காலையில் 3 மணி வரைக்கும் எல்லாம் பஜாராகிடுச்சு பஸ்ஸு வராமல். பஸ்ஸு வந்து பூஜை போட்டு கிளம்பி, மக்கள் பாவம் ஃபுல்லாக மக்கள் எல்லாமே பஸ்ஸுக்காக, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் ராத்திரி ஃபுல்லாக ரோட்டில் உட்காந்தாங்க. அதிகாலை 3 மணி ஆகிடுச்சு பூஜை போட்டு கிளம்புறதுக்கு. மணி 5 ஆகுது. விழுப்புரம் பைபாஸை தாண்டுறோம். இன்றைக்கி ப்ரோக்ராம் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ஸு லேட்டுன்றதுனால ப்ரோக்ராம் எல்லாம் டைமிங் சேஞ்ச் ஆகும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நன்றி, வணக்கம் நண்பர்களே.